வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, 5ஆம் பாவக அதிபதியும் காதலும் அப்படிங்கிறதுனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின பகுதி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். இது 2வது பகுதி. இதில் 5ஆம் அதிபதி 7ஆம் பாவத்திலேருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தது அப்படின்னா, அவங்க காதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். காதல் அப்படிங்கிறத நம்ம டாபிக். அப்போ 5ஆம் இடம்ங்கிறது தான் காதல். அப்போ 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது என்ன நடக்கும்? 7ங்கிறது திருமணஸ்தானம், 5ங்கிறது காதல். அப்போ காதலித்தவரை திருமணம் செய்யும் பாவகம் தான் 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நடக்கும். அப்போ யாருக்கெல்லாம் 5ஆம் அதிபதி 7ல் இருக்கோ அவங்க காதலிச்சவங்களே திருமணம் பண்ணுவாங்க அப்படின்மா நீங்கள் எடுத்துக்கலாம். 5ஆம் அதிபதி 8ல் இருந்தால் என்ன பலன்? 5ங்கிறது காதலுக்குரிய பாவம், 8ங்கிறது கண்டத்தை குறிக்கக்கூடிய பாவம், அவமானத்தை குறிக்கக்கூடிய பாவம், விபத்தை குறிக்கக்கூடிய பாவம், இந்த மாதிரி ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகக்கூடிய பாவம் எல்லாமே 8 தான். அப்போ ரெண்டுமே கம்பைண்ட் ஆகும்போது என்ன நடக்கும்? 5ஆம் அதிபதி 8ல் இருந்தால் காதலருடன் ஊரை விட்டு ஓடி போகும் அமைப்பு. இப்போ உதாரணத்துக்கு லவ் பண்ணிவிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வேறு ஊருக்கு போகிறாங்கல்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது நடக்கும். அடுத்து காதலால் அவமானம் அடையும் அமைப்பு. காதலிச்சதுனால அவருக்கு பேர் கெட்டு போகிறது எல்லாமே 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது நடக்கும். பேரும் கெட்டு போகும், அல்லது காதலித்து அந்த பொண்ணை ஊரை விட்டு கூட்டு ஓடிடுறது, இதெல்லாமே 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது. 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, 5ங்கிறது காதலுக்குரிய இடம், 9ங்கிறது உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடம். அதாவது 2வது டிகிரி, பிஹெச்டி அந்த மாதிரி படிக்கக்கூடிய இடத்தை குறிக்கிறது. அப்போ ஒரு உயர்கல்வி படிக்கிற இடத்துல காதல் ஏற்படுறது, அதுதான் 9வது இடம். அடுத்து வேற்று மொழி, வேற்று மதம், வேற்று இனத்து மக்களை காதலிக்கிறது. இப்போ லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளூர் பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணை லவ் பண்ணாமல் வேற்று மதம், வேற்று மொழி, வேற்று இனத்து பொண்ணை லவ் பண்ணுறது எல்லாமே இந்த 9வது இடம் தான் குறிக்குது. அப்போ 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது இந்த மாதிரி வேற்று மொழியில் உள்ள பெண்களை கலப்பு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நடக்கும். அதே மாதிரி லவ் பண்ணி அந்த பொண்ணுக்காக மதம் மாறுறது எல்லாமே இந்த இடத்துல நடக்கும். 5ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் 9ல் இருக்கோ அந்த லவ்வருக்காக தான் மதம் மாறுறது. இப்போ ஆணாக இருந்தால் ஒரு பொண்ணுக்காக வேறு மதத்துக்கு மாறுறது, ஒரு பொண்ணாக இருந்தால் ஆணுக்காக லவ் பண்ணி வேறு மதத்துக்கு மாறுறது எல்லாமே 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நடக்கக்கூடிய சம்பவம். 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் பண்ணக்கூடிய இடத்துல லவ் அமையும். தொழில் பண்ணுற இடத்துல ஒரு பொண்ணு அமைஞ்சு அவங்கள லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 5ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது காதல் ஆசை நிறைவேறும் பாவகம். அதாவது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணலாம், அதே மாதிரி லவ் பண்ணி எப்படிலாம் வாழணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த பொண்ணை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு பாவம் தான் 5ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நடக்கும். இவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, லவ் பண்ணி இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு எங்கேயா கூட்டு போய் நல்லா ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, வெளியூர் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி என்னென்னலாம் அந்த ஜாதகருக்கு ஆசை இருக்கோ இந்த லவ் பண்ண பொண்ணை வச்சு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஆசை நிறைவேறக்கூடிய பாவம் தான் 5ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நடக்கும். அப்போ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணலாம். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி காட்டுறது, சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே 5ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நடக்கும். 5ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சிலர் லவ் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணை பார்க்குறதில்ல, அவங்கள காம சுகத்தை அடைவதற்காக அந்த பொண்ணை காதலிக்கிற மாதிரி நடிப்பாங்க. அது எல்லாமே 5ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது ஒரு செக்ஸுக்காக லவ் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் 5ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது. இப்படி 5ஆம் அதிபதி 7, 8, 9, 10, 11, 12ல் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.